அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் 9ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். அதுவும் கார்த்திகை மாத செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா கார்த்திகை மாதமும் முருகப்பெருமானுக்கு உகந்தது, செவ்வாய்க்கிழமையும் அவருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம். கூடுதல் சிறப்பாக இன்று இரவு 8:42 நமக்கு தேய்பிறை சஷ்டி திதியானதும் தொடங்குது. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி தேய்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு 5 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, 9 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை எல்லாமே இருந்ததுங்க. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு மொத்தம் 4 வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவை தவிர இன்று இரவு வரக்கூடிய ஒரு 18 நிமிஷம் இருக்குது, சக்தி வாய்ந்த 18 நிமிஷம். அந்த 18 நிமிஷத்தில் நம்ம ஒரு வார்த்தையை 9 முறை சொன்னோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அதை சொல்வதற்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் டிசம்பர் மாதத்தின் 10ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 24ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளில் நமக்கு இன்று இரவு 8:42 தொடங்கின சஷ்டி திதியானது நாளை இரவு 7:58 வரைக்கும் இருக்குது. அப்போ சூரிய உதயத்தின்படி கணக்கு வச்சுட்டோம் அப்படிங்கும்போது நாளைக்கு காலையில் தான் நமக்கு சஷ்டி திதி இருக்கிற மாதிரி அர்த்தம். இந்த சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும். அதாவது கணவன் மனைவிக்கிடையே சண்டை இருக்குது அப்படிங்கும்போது அந்த சண்டை கருத்து வேறுபாடு நீங்கும். சொந்த வீடு அமையாமல் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கோம் அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு சொந்த வீடு அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு சீக்கிரம் நல்ல இடத்துல வரன் அமையும். இதுபோல் எப்பேற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை நீங்கள் சொல்லணும். என்றைக்குமே வெறும் வயிற்றில் சொல்லக்கூடிய சில மந்திர உச்சாடனங்கள் அதிகப்படியான பலனை நமக்கு கொடுக்கும். அதுவும் இந்த கார்த்திகை மாத தேய்பிறை சஷ்டி நாளில் நாம் இது மாதிரி செய்யும்போது இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்கும். மந்திரம்னு சொல்கிறீங்களே, அப்போ பீரியட்ஸ் டைமில் சொல்லலாமான்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். இப்போ நீங்கள் பீரியட்ஸில் இருக்கிறீங்கும்போது காலையில் குளிச்சுட்டு நீங்கள் தாராளமாக இதை சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சொல்லுங்கள். ஒருவேளை வீடியோவையே நாளைக்கு மதியமாக தான் பார்த்தீங்க, நீங்கள் அசைவம் சாப்பிடல அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆனால் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. சரிங்களா? சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், நானும் சொல்லி காட்டுறேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இதுங்க. இது யார் சொன்னாலும் அவங்க என்ன காரியம் நடக்கணும்னு நினச்சிட்டு சொல்கிறாங்களோ அந்த காரியமானது சித்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்னன்னு பார்த்தலாமா? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஈம் நம் லம் சௌ சரவணபவ. சொல்கிறதுக்கு என்னடா கொஞ்சம் ட்விஸ்டியாக இருக்குதே, வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் அப்படியெல்லாம் சிரமம் பார்க்காதீங்க. ஒரு 2-3 தடவை சொன்னீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இது நல்லாவே மனப்பாடமாகும். கூடவே சொல்ல சொல்ல எளிதாக மாறிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இதை சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அதனால் நீங்கள் 6 முறை இதை சொல்கிறது சிறப்பு. இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது சொல்கிறது நல்லது. இன்னொரு முறை சொல்லி காட்டுறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஈம் நம் லவ் சௌ சரவணபவ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஈம் நம் லம் சௌ சரவணபவ. சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் இதை சொல்லுங்கள். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே பார்த்து பொறுமையாக கூட சொல்லலாம்.
உணவு எதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சொல்லுங்கள். இப்போ பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா விளக்கேற்றி வச்சுட்டு அங்கேயே முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்துட்டு கூட நீங்கள் இதை வந்துட்டு சொல்லலாம். மந்திரம் சொல்லும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு சொல்கிறது அல்லது கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு சொல்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும். இப்படி மந்திரம் சொன்ன கையோட ஒரு டம்ளர் தண்ணீரும் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் இது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒரு டம்ளர் தண்ணீரும் வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா தண்ணீருக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் உட்கரிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதுவும் கையில் இந்த தண்ணீர் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும்போது இந்த மந்திரங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த தண்ணீர்லேயும் இறங்கும். இப்போ இந்த தண்ணீரை நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது நம்ம உடம்புக்குள்ளாரையும் மனசுக்குள்ளாரையும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும். அதனால் சொம்புலேயோ பாட்டில்லையோ டம்ளர்லேயோ சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு 6 முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. ஒரு வரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுமா, நம்ம கஷ்டத்தை போக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அப்படிங்கும்போது இந்த ஒரு வரியானது உங்களுக்கு பதில் கொடுத்துரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் எல்லாருமே நம்பிக்கையோட காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு வெறும் வயிற்றில் கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு கையில் ஒரு டம்ளர் தண்ணீரையும் வச்சுட்டு இதை 6 முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணீர் நீங்கள் சிப் பண்ணி குடிச்சிருங்க. அவசியமாக செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.